ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கதை கேட்போமா? என்ன கதைன்னா, எலியும் சிங்கமும். ஒரு நாள் காட்டில் ஒரு குட்டி எலி இருந்துச்சான். அது மரத்து மேலே கீழேயும் மேலேயும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்துச்சான். அப்போது அது மனசில் வந்துட்டு, இன்றைக்கி ரொம்ப அழகான நாளாக இருக்கே அப்படின்னு நினச்சிதான். அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சான். எலி, அப்பாடா சிங்கம் தூங்குது, நம்ம அப்படியே சும்மா போயிடலான்னு நினச்சிட்டு நகரும்போது, ஆனால் திடீர்னு சிங்கத்தோட கால் மேலேயே எலி ஓடவும் சிங்கம் உடனே முழிச்சு யாரா அதுன்னு பார்க்க எலி பயந்து நடுங்கி நின்றுட்டு இருந்துச்சான். உடனே எலி வந்து, சிங்கராஜா தயவு செய்து என்னை விட்டுடுங்க, நான் ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்வேன்னு கெஞ்சிச்சான். சிங்கம் சிரிச்சிட்டு, நீ உதவியா, சரி போடான்னு விட்டுடுச்சான். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சிங்கம் காட்டில் சுற்றிட்டு இருந்துச்சு. அப்போது திடீர்னு ஒரு வேட்டைக்காரன் போட்ட வலையில் சிங்கம் போய் மாட்டிடுச்சான். சிங்கம் தன்னோட முழு சக்தியை கொடுத்து கத்திட்டு இருந்துச்சு, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்க, நான் வலையில் மாட்டிட்டேன் அப்படின்னு. ஆனாலும் யாருமே வரலை. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்கே வந்த எலி சிங்கம் வலைக்குள்ளே சிக்கியிருக்கிறத பார்த்துட்டு, இது நம்மளை அன்னைக்கு விட்டு சிங்கமாச்சு, இப்போ நம்ம காப்பாற்றலாம் சிங்கத்தை அப்படின்ட்டு எலி தன்னோட பற்களால் அந்த கயிறை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில நிமிஷத்தில் அந்த கயிறு அருந்து சிங்கம் சுதந்திரமாக வெளியே வந்துடுச்சு. சிங்கம் மகிழ்ச்சியோடு சொல்லிச்சா, வா, நீ என்னோட குட்டி நண்பன், நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு எலி உடனே சிரிச்சிட்டு சொல்லிச்சான், பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சிட்டேன்னு எலி சொல்லிச்சான். அவ்வளோதான் குட்டீஸ், நம்ம கதை முடிஞ்சிச்சு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு சின்ன நண்பனும் நமக்கு பெரிய உதவி செய்வாங்க அப்படின்னு தெரியுது.